விஷயத்தை பேச வேண்டும், செய்ய வேண்டும்னு இங்கே நல்ல விஷயம் எங்கே இருக்குது. சரிப்பா, இந்த உலகத்துக்குள்ளார போகும். ஓகேவா? ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, சீனாவில் கொட்டிய கனமழையால் ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அப்புறம் நீர் இல்லாத உலகம் ஞாபகம் சொல்லுவேன். இதுதான் நீரில் ஏகப்பட்ட நீர் இருக்குது. அள்ளி கூடி காவா தண்ணி வீட்டுக்கு பக்கத்துலேயே வச்சு நிற்கிறேன் 8 கோடி. ஏன்னா அங்கே பார்த்தாலும் ரோடு பூரா அங்கே இங்கே அங்கே இந்த டாஸ்மாக் பாட்டில் எங்கே பார்த்தாலும் கிடக்குது. எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கூடி வேறு வேணும் குடியை எடுக்கும்ல. நீ தான் உனக்கு தான் குடியே இல்லையே, குடித்தனமே இல்லையே, அப்புறம் நீ குடிச்சு கொண்டே இரு. அப்புறம் சரி, எங்கள் பேர் சீனாவில் கொட்டிய கனமழையால் ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. வெள்ள நீர் ஊருக்குள்ளும் விவசாய நிலங்களுக்குள்ளும் புகுந்து உள்ளதால் மேற்கொண்டு தண்ணீர் வராமல் தடுக்க மீட்பு குழுவினர் கரையோரம் மணல் மூட்டைகளை அடுக்கி வருகிறார்கள். அடுத்த செய்தி பாரு. 9 மாதங்களில் மட்டும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் தாக்குதலில் 500 பொதுமக்கள் பலி. ஐநா அதிர்ச்சி தகவலாம். ஐநான்னு ஒன்று இருக்கிறது, இது வேஸ்ட். ஐநா சம்பவ அது ஒரு வேஸ்ட்டு தண்டக்கார மாதிரி. அது சும்மா அதை வச்சு அவன் சொல்கிறத அவன் கேட்குறான். அவன் சொல்கிறது ஒரு பயிலாவது அங்கே அவன் கேட்க மாட்டான். அது சும்மா தண்டத்துக்கு ஐநா சபைன்னு ஒரு சபையை வச்சுங்க, அப்படி ஓபிஎஸ்சின்னு இருக்கிறானுங்க. அதிர்ச்சி அடிச்சு என்ன பண்ண போகுது? அப்படி காப்பாற்றிடுவா எல்லாரையும் நீ? ஏடா 9 வருஷம் இல்லைடா, நான் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயதில் இருந்து புலம்பின்னு கிடக்கிறேன், கத்தின்னு கிடக்கிறேன். புலம்பின்னு திருட்டு எல்லாரையும் திருட்டு போயின்றோம். உலகத்தில் இருக்கிற மொத்த பயிலையும் திருட்டு போயின்றோம். ஒரு பயிலும் திருந்த பாடல. நான் கூட்டுருப்பா. எனக்கு முன்னாடி எம்ஜி ராமச்சந்திரன் இருந்தாங்க, அண்ணா இருந்தாங்க. அதுக்கு முன்னாலே 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே சாக்ரட்டிஸ் இருந்தார், புத்தர் இருந்தார், இயேசுநாதர் இருந்தார். எவ்வளோ பேர் இருந்தான். யார் சொல்லி யார் கேட்டான்? ஒருத்தனும் கேட்கல. ஆனால் கொள்ளை, கொடுக்குறங்கள், அநீதிகள், அக்கிரமங்கள், அயோக்கியத்தனங்கள் சும்மா கரை புரண்டு ஓடுது சீனாவில் வெள்ளம் மாதிரி. ஓகேவா? சரி, ஓகே. 9 மாதங்களில் மட்டும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் தாக்குதலில் 500 பொதுமக்கள் பலி. ஐநா அதிர்ச்சி தகவல். நியூயார்க் ஜூலை 29. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்து வரும் கடுமையான மோதல்களில் இதுவரை சுமார் 500 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 1200க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்து உள்ளனர் என்று ஐநா சபை அதிர்ச்சி அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஒரு சம்பவத்தில் விமானப்படை நடத்திய குண்டு வீச்சில் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை காப்பாற்ற ஓடிய மக்களின் மீதே மீண்டும் 2வது முறையாக குண்டு வீசப்பட்ட கொடூரமும் அரங்கேறியுள்ளது. இது மட்டுமின்றி ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சியின் கீழ் பெண்களுக்கு கடுமையான ஆடை கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு போராட்டம் நடத்தியவர்கள் மீதும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக ஐநா கவலை தெரிவித்துள்ளதாப்பா. ஐநா ஆப்கானிஸ்தான் பற்றி உங்க எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அங்கே ஆடை அணிவதில் முரண்பாடுகள் இருக்கிறது. ஏகப்பட்ட சட்டங்கள், சாதாரணமான சட்டங்கள்லாம் இல்லை. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லாம் 3 வயது 4 வயது 5 வயது குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவது என்று நான் கேள்விப்பட்டேன். அவர்களை எல்லாம் வீட்டிலேயே இந்த கன் தயாரிக்கிறது, போகிறது வருது. இந்த மாதிரி பயங்கரவாத, தீவிரவாத, வன்முறையா இந்த மாதிரி விஷயங்களுக்கு பேர் போன நாடுகள் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இன்னும் நம்ம ஈரானெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்ட்ரி. நம்ம சிலோன் அந்த ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தார்களே, அவர்களுக்கு ஆயுதங்கள் எல்லாம் எங்கே இருந்து வந்தது? யார் சப்ளை பண்ணாங்க? எல்லாம் ஈரான் தான் சப்ளை பண்ணிச்சு. போங்க, அந்த சரித்திரத்தை உள்ளே பூந்து தேடி நாடுகள்லாம் கிடைக்கும். நானே தான் சொல்லுவேன், வேணாயா சரித்திரம்லாம் படிக்காதீங்க, அது ஒரு ரத்த சாக்கடை. ஆமாம், அதனால தயவுசெய்து சரித்திரங்கிறதுலாம் படிக்காங்க. அதே மாதிரி சொன்னோம் பார்த்தியா, அந்த வாட் இஸ் இட் மேன், அந்த டீம் லீடர்ஸ், இந்த மாதிரி டீம் லீடர்ஸ் இருக்கிறானுங்க இந்த பசங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த சமுதாயத்துக்கு ஒரே ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த பசங்க டீம் வாட் மேன் வாட் இஸ் இட் குழு அமைத்து பேசியிருக்காங்களா? என்னடா காலங்காலமாக நம்ம நாடு இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு வீடியோ வருது, மீன்ஸ் வருது, பேப்பரில் போடுறான், அதில் போடுறான், இதில் போடுறான். அப்பா சொல்கிறாரு, அம்மா சொல்கிறாரு, குரு சொல்கிறாங்க, கடவுளே இல்லைன்றான், என்னென்னமோ சொல்கிறானுங்க. என்றாவது ஒரு நாள் தாங்களுக்கு எனக்கு விட்டுடா, நான் கிளப்பையன், நம்மளாச்சே இளைஞர்களாச்சே, நம்ம நாளைக்கு கல்யாணம் கட்டுவோம், பொண்டாட்டி வருவா, புள்ள பற்றுவோம், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும். 2 புள்ள பார்த்தா இது ஒரு ஆசையை, இது ஒன்று ஆசைப்படும், இது ஒன்று ஆசைப்படும். இதுக்கையும் அதுக்கு அடுத்ததையும் வாங்கி கொடுக்கணும், இதுக்கு அடுத்ததையும் வாங்கி கொடுக்கணும். எப்படி இந்த மாதிரி எதையாவது சிந்தித்து செயல்பட்டு அந்த மேட்ரு பண்ணிக்கிட்டானா? மேட்ரு அதான்டா,
நான் அந்த கல்யாணம் கட்டினோடனே இவனே கூட்டி கொடுப்பான் பாரு, அப்பனா ஆத்தாலுமே கூட்டி கொடுப்பானுங்க. அதான் கதை தாத்திட்டு உள்ளப்போ. இதே வந்து வேற எங்கேயாவது யாராவது செஞ்சாக்கா அதுக்கு வேற ஒரு அர்த்தம் சொல்லுவானுங்க. மாமா பசங்க சரி விடு, மாமான்னு தான்ப்பா சொன்னேன், அங்கிள்ப்பா அங்கிள் அதில் விட்டுரு. சரி, ஸோ நான் என்ன சொல்ல வரேன், இந்த டீம் லீடர்ஸ், இந்த திருட்டு ராஸ்கல்ஸ் எல்லாம் தான் சேர்ந்து இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டுருக்கான். இதை ஏன் இந்த நமது முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிறு வயதுக்கார் தானே, அவருக்கு தெரியாதா சினிமாவில் இருந்து வரலான்னு? சிறு வயதிலிருந்து இந்த வயது வரை எனக்கே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குது. நான் அவருக்கும் யாருக்கு வரையா 50 51 வயது என்னமோ ஆகுறது. எல்லா விஷயமும் அவருக்கும் தெரிஞ்சிருக்குமே. இப்படி இல்லைனாலும் சினிமா மூலியமாக தான் அவர் ஏகப்பட்ட விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சிருப்பாரு. இப்படி இருந்து ஏன் இந்த குற்றவாளி பசங்களை ஒன்றுமே செய்யாமல் அப்படியே விட்டு வச்சுனுங்கிறாரு? எங்கள் இந்த மேலிட பிரச்சனையா? எங்கள் அதான் டெல்லி பிரச்சனை, என்ன பிரச்சனை எல்லாம்